யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கல்ஃப் கண்ட்ரீஸில் இறக்கிட்டு இருக்காரு. இது வந்து பென்டகானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரூப்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரி, என்னடா ட்ரம்ப் மாற்றி மாற்றி காலைல ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுகிறாரு, இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து அது ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பென்டகனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 82nd ஏர்போர்ன் டிவிஷன் அவங்கள தான் இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏர்போர்ன் டிவிஷன் எப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு 3 காம்பேக்ட் டீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டீம்லேயும் வந்து ஒரு 4000 ட்ரூப்ஸ் இருப்பாங்க. இந்த டிவிஷனை வந்து வேர்ல்டு வார் 1 டைமில் தான் உருவாக்கியிருக்காங்க. இவங்க எப்படின்னா, இந்த வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு பேராஷூட்டில் இறங்கி அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுற டிவிஷனு. இவங்கள வந்து ரேப்பிட் ரெஸ்பாண்ட் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து எப்பவுமே அலர்ட்டாக இருப்பாங்க. எங்கேயாவது போர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி, ஒரு 18 மணி நேரத்தில் அங்கே போய் வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரூப்ஸ்லேருந்து ஒரு 3000 பேர் வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் நியூஸில் வந்துட்டு இருக்கு. அவங்களோட டார்கெட்டே என்னன்னா, இந்த பர்ஷியன் கல்ஃபில் இருக்க கார்க் ஐலாண்டை பிடிக்கிறது தான். அதை வந்து கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எதனால் அதை கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா, அது ஈரானோட எக்கனாமிக்கு ஒரு பேஸ் மாதிரி. 95% ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அங்கேருந்து தான் நடக்குது. சரி, நம்ம இதை கேப்சர் பண்ணிட்டா ஈரானுக்கு ஆட்டம் காட்டலாம் அப்படின்னு மாதிரி யூஎஸ் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஈரானுமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கார்க் ஐலாண்ட் வந்து ஆஃப் லிமிட்ஸு, மோதுறது இருந்தால் நமக்குள்ளே தான் மோதணும், அதில் கை வைக்காதீங்க, அதுக்கப்புறம் அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கார்க் ஐலாண்டே வந்து பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல். எஃபி ட்ரோன்ஸு, மிசில்ஸு, ராக்கெட் எல்லாமே ஈரானுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நான் ஈஸியாக அடிக்கிற டிஸ்டன்ஸு, அதனால் எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளே போருக்கு போயிடும் போல். அந்த அளவுக்கு பயங்கர உணர்ச்சி தர மாதிரி பேசுகிறாங்க இந்த ஐஆர்ஜிசியோட ரெப்ரசன்டேட்டிவ். நம்மளே போருக்கு போயிடும் போல், ஆனால் இந்த கடவுளுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்தீங்கன்னா ஒரு அடிக்கும் ரத்தம் சிந்துவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்கு இவங்க பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது.